அண்மைச் செய்தி. இரு காங்கிரஸ் அமைச்சர்கள் தவேக அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள் என? தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தேர்தலுக்கு பின்னர் தவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. அந்த கூட்டணியில ஒரு 5 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ்கான எம்எல்ஏக்கள் அதற்கான ஆதரவு அளித்தார்கள். பெரும்பான்மை தவேக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு காங்கிரசுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தார்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் காங்கிரஸ் தரப்பிலும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அமைச்சரவையில தவேக அரசினுடைய அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற போகிறது என்ற தகவல் வெளியான நிலையில நேற்றைய தினம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்டோடங்கர் அதை உறுதிப்படுத்தினார். தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் கூறினார். இந்த நிலையில காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அதை மேலும் உறுதிப்படுத்தி 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் தவேக அரசுல இடம்பெறப் போகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு கதறணிந்த 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில 2 அமைச்சர்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸில் 2 பேருக்கு அமைச்சர் பதவி இருக்கிறது என்பதை இதன் மூலம் மாணிக்கம் தாக்கூர் மூலமாக உறுதியாயிருக்கிறது. 36% கமிஷன் அரசியலில் இருந்து ஊழலில்லா ஆட்சிக்கு தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் கூறியதை தனது வாக்குறுதியாக காப்பாற்றி இருக்கிறார் என்றும் அதை தெரிவித்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் 1967ஆம் ஆண்டு வரையில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அதன் பிறகு தமிழகத்துல ஆட்சியில் இல்லை, அமைச்சரவையிலும் இடம்பெறவில்லை. அதை சுட்டிக்காட்டிதான் மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய அமைச்சரவையில காங்கிரஸை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக ஆகப் போகிறார்கள் என்பதை மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பதிவின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.